சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. ஏன்னா 12ங்கிறது விரயம். காசை வந்து நீங்கள் கையிலேருந்து வெளியில் கொடுக்கணுங்கிறது தான் விரயம். 6ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டாருன்னா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக குரு கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கணும். ஒரு ஒரு கல்யாண செலவுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூட இப்போ கடன் வாங்கலாம் போல். தங்க விலை போகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சிம்மம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அல்லாமல் கையில் பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பணம் டக்கு டக்குன்னு வெளியில் போய் பணம் செலவாகிறதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 12ல் குரு இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம், அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். லோன் எங்கேயாவது நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு சாங்ஷன் ஆயிடும். தங்கம் மூலமாக லாபம் இருக்கும். எதர் நீங்கள் கோல்டு லோன் வாங்கிக்கலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி லோன் வாங்கி கூட கோல்டு வாங்கிக்கலாம். இது 2ல் நீங்கள் எதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக லாபகரமான ஒரு கடனாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸிஸ்டிங் லோன் எங்களுக்கு இருக்குது, அதை எங்களால் அடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா குரு வந்து 12ல் இருக்கும்போது செலவை ரொம்ப அதிகமாக கொடுப்பாரு. அப்போ நமக்கான ப்ராப்பராக இஎம்ஐ பே பண்ணுறது, இஎம்ஐ மட்டும் பே பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிகிட்டு இருப்போம். பிரின்சிபலை நம்மளால் பே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி அந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டியதை நீங்கள் கான்ஷியஸாக பண்ணணும்.